இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பைஸியான, ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா பிரெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் மசாலா பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா பிரெட் செய்யறதுக்கு நம்ம 3 முட்டையை இதே போல் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 முட்டையை நம்ம உடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. மிளகாய்த்தூள் நிறைய சேர்க்கும்போது பிரெட்டினுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலோ இல்லை காய்ச்சாத பாலோ எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம முட்டையை பிரெட் ரோஸ்ட் பண்ணியோ இல்லை ஆம்லேட் போட்டு அது ரோல் பண்ணியோ தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மசாலா பிரெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிரெட் ரோஸ்ட்டே சாப்பிட மாட்டீங்க, இந்த மசாலா பிரெட்டை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஸ்பைஸியாகவும் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே நான் 6 பிரெட்டு எடுத்து வச்சுருக்கோம், பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிரெட்டு சால்ட்டு பிரெட்டு தான். நான் ஸ்வீட் பிரெட் வாங்கலை, சால்ட்டு பிரெட்டு தான் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்வீட் பிரெட்டில் நம்ம காரம் சேர்த்து நம்ம இந்த மசாலாவை சேர்க்கும்பொழுது காரம் அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. அதனால் நாங்கள் சால்ட்டு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க, நான் இங்கே பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து இதே போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டை நீங்கள் டிப் பண்ணும்போது நிறைய நேரம் அதில் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சிங்கனாக்கா பிரெட்டு உடஞ்சி வந்துடும். அதனால் இப்போ நான் டிப் பண்ணி எடுத்தேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம விட்டுருக்க வெண்ணெயில் இந்த பிரெட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நம்ம வேக விடலாம். இது மார்னிங் டிஃபனோ இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுதோ இல்லை நம்ம ஆஃபீஸ் விட்டு வரும்பொழுதோ கடகடன்னு நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இது. இப்போ நான் கொஞ்சமாக மேலே சில்லி ஃப்ளேக்ஸை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இதே போல் 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரெட்டையும் இதே போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் பிரெட்டை, மசாலா பிரெட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி இதை உங்களை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மசாலா பிரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.